தினம் தினம் என்னடா குழம்பு வைக்கிறதுன்னு யோசிச்சு நமக்கெல்லாம் டயர்ட் ஆயிரும். இன்றைக்கி வந்து சொரக்காய் பருப்பு செஞ்சு பாருங்கள். ஆந்திரா ஸ்டைலில் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். குக்கரில் ஒரு சொரக்காயை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிக்கோங்க. 1 கப் துவரம் பருப்பு, 4-5 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி எல்லாத்தையும் வந்து நல்லா பெருசு பெருசாகவே கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனியா பவுடர், 1 ஸ்பூன் சாம்பார் பவுடர். உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்னு நினச்சிங்கன்னா 1 ஸ்பூன் சில்லி பவுடரும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா காரசாரமாக சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சமாக தேங்காயும் ஜீரகத்தையும் சேர்த்து இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு, தண்ணி 2ஐயும் சேர்த்துட்டு குக்கரில் ஒரு 5-6 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கரண்டி போட்டு மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, பூண்டை நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வாசனை நல்லா அட்டகாசமாக இருக்கும். காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா தாளித்து கொட்டி கொத்தமல்லி இலையை கட் பண்ணி அப்படியே மேலாப்பில் பரப்பரன்னு தூவி விட்டுட்டு சுட சுட சாதத்தோட நெய் போட்டு சாப்பிடுங்க. அட்டகாசமாக இருக்கும்.